அதே இந்த ஒரு ஆஃப் ஆயிலோட ரேட்டு 200 ரூபாயா? அப்படி என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க ஆட் பண்ற பொருளுக்கும் இவங்க சொல்ற ரேட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இவங்க செய்யற ப்ராசஸிங்கே அப்படிதான் இருக்குது. நீங்களே ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாமலே பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைபே பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சும் பண்ணிட்டு பாருங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேன்ல வந்து எண்ணெய் ஊத்திக்கிறாங்க. ஊத்திட்டு பாத்தீங்கன்னா 6 முட்டையை உடைச்சு ஊத்துறாங்க. 6 முட்டையை உடைச்சு ஊத்துன மறுபடியும் மேல பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா முருக வேணுங்கிறதுக்காக சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்துறாங்க. ஊத்திட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா மேல வந்து கொஞ்சம் காரமா இருக்கணுங்கிறதுக்காக தனி மிளகாய் தூள், பெப்பர் எல்லாமே போடுறாங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா பெரட்டி போடுறாங்க. பெரட்டி போட்டு நமக்கு நியூஸ் பேப்பர்ல வச்சு தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க யாராச்சும் ரீசெண்ட் டைம்ல சாப்பிடுறீங்களா, சாப்பிடலையா, நீங்க எவ்வளவு ரேட்டு கொடுத்து சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. இந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா 200 ரூபா சொல்லி இந்த ஆஃப் ஆயில சேல் பண்றாங்க. இன்னும் வந்து ஒரு 2050 அந்த வாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிலோட ரேட் எவ்வளவு சொல்லுவாங்கன்னு சொல்லி யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம